ஆரம்பிக்கலாமா? இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருக்கக்கூடியவங்க, கழுத்தில் கருப்பு இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருக்கக்கூடிய நிறைய சின்ன பசங்க, காலேஜ் போர்டு கேர்ள்ஸு, பெரியவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேயே இன்சுலின் போட்டுட்ருப்பாங்க. சின்ன வயசுலேயே சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கழுத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், பித்தப்பையில் கல், மாதவிடாய் பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ், கருமுட்டை நீர்க்கட்டி, கர்ப்பப்பை வீக்கம், மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, உடல் பருமன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த கழுத்தில் கருப்பு எதனால் வருது தெரியுமா? தெரிஞ்சிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. எதனாலேன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இது எழுதி எடுத்துடுங்க. ஓகேவா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த கழுத்தில் கருப்பு வருது. அதனால யார் யாருக்கு இந்த கழுத்தில் கருப்பு இருக்கோ நான் சொன்ன எல்லா நோயும் வரும், கண்டிப்பாக வரும். சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், பிசிஓடி வரும், பிசிஓஎஸ் வரும், ஹார்மோன் பிரச்சனை வரும், மாதவிடாய் பிரச்சனை வரும், மலட்டுத்தன்மை வரும், குழந்தையின்மை பிரச்சனை வரும். ஏகப்பட்ட எல்லா நோயும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்தெல்லாம் நோய் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருதோ, உடல் பருமன், இந்த மாதிரி உடல் பருமன் இருக்கும். எதுக்கு வாழ்க்கை? ஒருத்தர் தான் வாழ போகிறோம். இதுக்கு இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ் டயட் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கு. பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிங்களா இது கம்ப்ளீட்டாக சரியாயிரும், எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவத்தில் உள்ள புத்தகம் சொல்லுது. ஹாரிசன், HARRISON, அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், அவங்களே சொல்லியிருப்பாங்க. பேலன்ஸ் டயட் யார் யார் ஃபாலோ பண்ணலையோ, யார் யார் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாமல் இதை வச்சுக்கிட்டே இருந்தால் இன்சுலின் போட வேண்டியது வரும். நான் சொன்ன எல்லா நோய்க்கும் மாத்திரை படிப்படியாக போட வேண்டியது வரும் அப்படின்னு நான் சொல்லலை, அதுவும் அந்த புத்தகம் தான் சொல்லுது. ஹாரிசன், HARRISON. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டேன். இந்த மாதிரி 70 கிலோ வீட்டுக்கு வச்சுருக்கேன், 140 70 கிலோ. வெந்தயமும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரகமும் கொடுக்கல, நாவல் பழமும் கொடுக்கல, கொய்யா இலையும் கொடுக்கல, மாங்காய் இலையும் கொடுக்கல, ஆவாரம் பூவும் கொடுக்கல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, பச்சை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, கருப்பு பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சோப்பு பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சுரக்காய் ஜூஸும் கொடுக்கல, புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்கு கூட சொல்லலை, ரோட்டில் போய் நான் ஓட கூட சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா புத்தகம் சொல்லுது, வெயிட்டை குறைக்கணும்னா பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ண தான் சொல்லுது. பெஸ்ட் வே, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள், யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்படக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணி இந்த வெயிட்டை குறைப்பாங்க. இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸ்டே டியூன்.